மகனே, மகளே, உன் வாழ்க்கை பயணம் எந்த திசையில் போய்க் கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் நீ குழம்பிப் போய் நிற்பதை நான் பார்க்கிறேன். என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ? எனக்கு ஒரு நிலையான வாழ்க்கை அமையாதா? நானும் மற்றவர்களைப் போல தலை நிமிர்ந்து வாழ மாட்டேனா என்று தினமும் உனக்கு நீயே கேட்டுக்கொள்ளும் கேள்விகள் என் காதுகளில் விழுகிறது. வண்டி ஓடுகிறது, ஆனால் எங்கே போகிறது என்று தெரியவில்லை. காலம் ஓடுகிறது, ஆனால் வாழ்க்கை நகரவில்லை என்ற பயம் உன் அடிவயிற்றை கலக்கிக் கொண்டிருக்கிறது. இதை நீ இப்போது கேட்பது தற்செயல் அல்ல. திசை தெரியாமல் நிற்கும் உனக்கு வழிகாட்டவும், உனக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துத் தரவுமே உன் பரலோக தகப்பனாகிய நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். கலங்காதே, உன் வாழ்க்கை சூன்யத்தில் முடிந்து விடாது. நீ நடுத்தெருவில் நிற்க மாட்டாய். நான் உனக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன். அந்த திட்டம் உனக்கு நம்பிக்கையான முடிவை கொடுக்கும் திட்டமே தவிர தீமைக்கானது அல்ல. அமைதியாக இரு, கண்களை மூடு. உன் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை என் பாதத்தில் இறக்கிவை. அடுத்த 1 மணி நேரம் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றப் போகும் நேரம். நான் பேசுவது உன்னோடுதான். நீ மிகவும் சோர்வாக இருக்கிறாய். முயற்சி செய்து தோற்று போய்விட்டாய். இனி நான் என்ன செய்வது? எந்த வேலையை தேர்ந்தெடுப்பது? யாரை நம்புவது என்று எல்லாமே உனக்கு கேள்வியாக இருக்கிறது. உன்னோடு படித்தவர்கள், உன்னோடு வளர்ந்தவர்கள் எல்லோரும் செட்டில் ஆகிவிட்டார்கள். திருமணமாகி குழந்தைகளோடு சந்தோஷமாக இருக்கிறார்கள். சொந்த வீடு கட்டிவிட்டார்கள். ஆனால் நீ மட்டும் இன்னும் எதிலுமே செட்டில் ஆகாமல் வாடகை வீட்டில் கடன் தொல்லையோடு தனிமையில் போராடிக் கொண்டிருக்கிறாய். உன்னை பார்க்கும் உறவினர்கள் இன்னும் இவனுக்கு ஒரு விடிவு காலம் வரலையா என்று கேட்கும் கேள்வி உன் நெஞ்சில் முள்ளாகத் தைக்கிறது. மகனே, நீ தாமதமாகவில்லை. நீ தோற்றுப்போகவும் இல்லை. நீ இப்போது என் தயாரிப்பில் இருக்கிறாய். ஒரு கட்டிடம் உயரமாக கட்டப்பட வேண்டும் என்றால் அதன் அஸ்திவாரம் ஆழமாக தோண்டப்பட வேண்டும். இப்போது உன் வாழ்க்கை ஆழமாக தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. சீக்கிரத்தில் நீ உயரமாக எழும்புவாய். உன்னை பார்த்து பரிதாபப்பட்டவர்கள் உன்னை பார்த்து அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு நான் உன்னை உயர்த்துவேன். உன் வாழ்க்கைக்கு எது நல்லது என்று உனக்கு தெரியாது. நீ ஆசைப்பட்ட வேலை உனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். நீ விரும்பிய நபர் உன்னை விட்டு போயிருக்கலாம். அதை நினைத்து நீ அழுகிறாய். கடவுள் ஏன் எனக்கு இதை கொடுக்கவில்லை என்று சண்டையிடுகிறாய். ஆனால் என் செல்லப்பிள்ளையே, அது உனக்கு கிடைத்திருந்தால் உன் வாழ்க்கை நாசமாக போயிருக்கும். உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும். நான் உனக்கு தரமானதை மட்டுமே தருவேன், சாதாரணமானதை அல்ல. இப்போது நீ நிற்கிற இடம் ஒரு நார்ச்சந்தி சாலை போல இருக்கலாம். எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறாய். வலது பக்கம் போவதா, இடது பக்கம் போவதா? பயப்படாதே, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று என் சத்தம் உன் காதுகளில் கேட்கும். நான் உனக்கு ஆலோசனை சொல்லி உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு வழிகாட்டுவேன். நீ தவறான பாதையில் செல்ல நான் விடமாட்டேன். முட்களினாலும் வேலிகளினாலும் தவறான வழிகளை நான் அடைப்பேன். சரியான பாதையில் உன் கால்களை நிறுத்துவேன். உனக்கு ஒரு நிலையான வருமானம் இல்லையே என்று கலங்குகிறாயா? நிரந்தரமான வேலை அமையவில்லையே என்று பயப்படுகிறாயா? மகனே, அரசாங்க வேலைதான் நிரந்தரம் என்று நினைக்காதே. என் ஆசிர்வாதம்தான் நிரந்தரம். நான் உன்னை ஆசிர்வதித்தால் பாலைவனத்தில் கூட நீ பிழைத்துக் கொள்வாய். உனக்கான கதவை நான் திறக்கிறேன். அது ஒரு சிறிய வேலையாக இருக்கலாம், அல்லது ஒரு சிறிய தொழிலாக இருக்கலாம். அதை அற்பமாக எண்ணாதே. அதில் நான் உன்னோடு இருப்பேன். உன் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் உன் முடிவு சம்பூரணமாயிருக்கும். உன் திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிறாயா? வயது ஏறிக்கொண்டே போகிறது. இன்னும் சரியான துணை அமையவில்லையே. ஜாதகம் சரியில்லை என்கிறார்களே, தோஷம் என்கிறார்களே என்று நீ அழுது கொண்டிருக்கிறாய். மகளே, உன் ஜாதகத்தை எழுதியவன் நான் அல்ல, உன் வாழ்க்கையை எழுதியவன் நான். என் குறிப்பில் தோஷமில்லை. சரியான நேரத்தில் ஈசாக்குக்கு ரெபேக்காளை கொண்டு வந்த போல உனக்கான துணையை நான் கொண்டு வருவேன். நீ தேடி அலைய வேண்டாம். ஆசிர்வாதம் உன்னை தேடி வரும்.
உன் காத்திருப்புக்கு ஒரு அழகான அர்த்தம் இருக்கும். சொந்த வீடு என்பது உனக்கு ஒரு கனவாகவே இருக்கிறதா? ஒவ்வொரு முறை வீடு மாறும்போதும் நீ படும் வேதனை எனக்கு தெரியும். எனக்கென்று ஒரு சின்ன இடம் கிடைக்காதா என்று நீ ஏங்குகிறாய். கண்டிப்பாக கிடைக்கும். பரலோகத்தில் உனக்காக மாளிகையை ஆயத்தம் பண்ணின நான் பூமியிலும் உனக்கு ஒரு வீட்டை தருவேன். நீ வாடகை கொடுக்க மாட்டாய். நீ வரியில்லாத வீட்டில் குடியிருப்பாய். உன் வீட்டுக்கு சமாதானம் என்று பெயர் வைப்பாய். சில நேரங்களில் மனிதர்களின் ஆலோசனைகள் உன்னை குழப்புகிறது. அவன் அதை சொல்கிறான், இவன் இதை சொல்கிறான். எதை செய்வது என்று தெரியவில்லை. மகனே, மனிதர்களை பார்க்காதே, என்னை மட்டும் பார். உன் பாரத்தை என்மேல் வைத்துவிடு. உன் காரியங்களை நான் வாய்க்க பண்ணுவேன். நீ யோசித்தது நடக்கவில்லை என்று கவலைப்படாதே. நான் யோசித்து வைத்திருப்பது நீ நினைப்பதையும் வேண்டுவதையும் விட மிகவும் பெரியது. உன் நோக்கம் என்ன என்று தெரியாமல் வாழ்கிறாயா? நான் எதற்காக பிறந்தேன்? வெறுமனே சாப்பிட்டு தூங்கவா என்று கேட்கிறாயா? இல்லை, உனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உன் மூலம் பலர் பயனடைய வேண்டும். அதுதான் என் சித்தம். உன்னை ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாற்றுவேன். உன்னை கண்டவர்கள், இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்வார்கள். இப்போது உன் மனதின் குழப்பங்கள் விலகட்டும். மேகமூட்டம் கலைந்து சூரியன் தெரிவது போல உன் வாழ்க்கை பாதை இப்போது தெளிவாகிறது. எந்த தயக்கமும் வேண்டாம், எந்த பயமும் வேண்டாம். நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன். வா, நாம் இருவரும் சேர்ந்து நடப்போம். உன் கடந்த கால தவறுகள் உன் எதிர்காலத்தை பாதிக்காது. நீ எடுத்த தவறான முடிவுகள் உன் ஆசீர்வாதத்தை தடுக்காது. ஏனென்றால் நான் கிருபையுள்ள தேவன், எல்லாவற்றையும் நன்மைக்கேதுவாக மாற்றுகிறவன். நீ இழந்த வருடங்களை நான் உனக்கு திரும்பத் தருவேன். வெட்டுக்கிளிகள் அழித்த நாட்களை நான் ஈடுகட்டுவேன். தைரியமாக இரு. நாளை விடியும்போது உனக்கு ஒரு புதிய வழி திறக்கும். ஒரு போன் கால் வரும், ஒரு நல்ல செய்தி வரும். நீ எதிர்பார்த்த காரியம் கைகூடும். உன் வாழ்க்கை செட்டிலாகப் போகிறது. உன் அலைச்சல் முடியப் போகிறது. நீ இளைப்பாறப் போகிறாய். நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். உன் எதிர்காலத்தை ஆசிர்வதிக்கிறேன். உன் சந்ததியை ஆசிர்வதிக்கிறேன். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம். ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. உன் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கைக்கு ஒரு திசையை காட்டியிருந்தால், என் எதிர்காலம் பாதுகாப்பானது என்று நீ நம்பினால், கமெண்ட் பகுதியில் என் வாழ்க்கை இயேசுவின் கையில் என்று அறிக்கையிடு. அல்லது எனக்கு நல்ல வழி பிறக்கும் என்று சொல். உன் விசுவாசம் உன் வாழ்க்கையை மாற்றும். சமாதானத்தோடு இரு. உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். ஆசீர்வாதம் உன்னோடு. ஆமென்.